அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த நாளில் பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நவராத்திரியில் 3வது நாள் சந்திரகாந்தாங்கிற தேவியோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு, அதாவது வீரமும் தூய்மையும் கிடைக்க வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதை பற்றி ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டோன்னா 5/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை நல்ல ஒரு பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க திருதியை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 9:30 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மம் இருக்குது. உகந்த நாள் பெருமாளுக்கு வழிபடுற ஒரு நாளாக இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:58க்கும் சூரியன் மறைவு மாலை 5:56க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30. பைரவருக்கு விளக்கு போடுறது 9:30லேருந்து 10:20 வரைக்கும் போடலாம். யமகண்டம் பார்த்திங்கன்னா 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது புதுமண தம்பதி சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு, திருமணம் செய்கிறதுக்கு, அதே மாதிரி வீடு புதுமனை புகழ படிக்க ஆரம்பிக்கலாம். பசங்களுக்கு ஏதாவது கலை விஷயமாக சொல்லி கொடுக்கலாம். பூணூல் கல்யாணம் பண்ணலாம். பயிர் அறுக்கிறதுக்கு, தொழில் புது வீடு புகிறதுக்கு, திருமணம், அதே மாதிரி கோயில் இல்லைனா வீடு கட்ட பூஜை செய்கிறது, மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது, ஊடகம் துவங்கிறதுக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு நவகிரகத்துக்கு உண்டான பரிகார பூஜைகளும் பண்ணுறதுக்கு உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருக்குது. இப்போ திருதியை திதியை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு திருதியை திதி இருக்குது. இந்த திதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த நாளில் பொறுத்தளவுக்கு பாட்டு, இசை, அந்த அழகு கலை, அந்த மாதிரி வேலைகளை கற்கிறதும், குடிப்புகுதல் இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜைகள் செய்கிறதுக்கும் உகந்ததாக இருக்கும். இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு, ராசி பலனை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மேஷ ராசி எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபாடோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கும் ஒற்றுமை கூடவும் இன்றைக்கி நாள் இனிமையாக இருக்குது. உங்களுக்கு உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடினமான வேலைகளையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வியாபார விஷயமாக பொருளாதார ரீதி பணத்தில் கொஞ்சம் வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட பணிகளை ஒழுங்கான முறையில் கவனமாக செஞ்சு நல்ல ஒரு திட்டமிட்டு காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அதுக்குண்டான வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொடக்கூட இன்றைக்கி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் உறவில் அன்பும் இதமும் இருக்கும். புரிதலும் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. பல விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. இன்றைக்கி லாபம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய முதலீடுகளில் பங்கு கொள்வது ஈஸியாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. எதிர்கால திட்டத்தில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சந்தோஷமாக பயன்படுத்திக்குங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கூட இருக்கிறவங்களும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி தைரியத்தோடவும் உறுதியோடவும் செய்கிறதுனால எல்லா காரியத்துலேயும் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு நல்லாவே இருக்கும். பசங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் இருக்குது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இருக்குது. கடன்கள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வர பணத்தை கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி விரைவாக உங்களோட வேலையை முடிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல தரத்தோடு இன்றைக்கி சிறப்பாக உங்களோட வேலைகளை முடித்து பாராட்டும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி அன்பான உணர்வு, சந்தோஷமான தருணம், 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு, புரிதல் நல்லா இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாலை நேரத்தில் வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சேமிப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை நல்ல ஒரு பயனுள்ள விஷயத்துக்கு செலவு செய்வீங்க. அது மனசுக்கு கொஞ்சம் திருப்தி தர மாதிரி இருக்கும். அதிக அளவில் சேமிக்கிறதுனால மனசுக்கும் ஒரு ஆறுதலாகவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற மன தைரியம், சந்தோஷம், ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு ஆரோக்கியமான தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. சரியாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி இல்லை ஒரு நாளாக இருக்குது. வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு முக்கியமான அதாவது எதிர்பாராத நன்மைகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. பார்த்து கரெக்டாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். எடுக்கிறதா இருந்தால் யோசித்து நாளைக்கு இல்லை 2-3 நாள் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. தொழில் விஷயமாக இருந்த கொஞ்சம் குழப்பங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக இன்றைக்கி உங்களோட வேலைகளையும் காரியங்களையும் திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகள் அதிகமாக தான் இருக்குது. திறமையாக வேலைகளை செய்கிறோன்னா பொறுமை அவசியம். திட்டமிட்டு செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. பொறுமை, நிதானம், வாக்கில் பேசும் போது அமைதியாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. துணை கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. புரிதல் பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மனசில் அமைதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பசங்களால் ஏற்படுற பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற தேவையில்லாத குழப்பத்தினால பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது சாதகமான பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி, உடல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதியாக ஒருநிலைப்படுத்தி வைக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயத்துக்காக சௌகரியங்களை விட்டு கொடுக்குற சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முக்கிய சுப காரியங்களில் பேச்சுக்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதை நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்குறதோ இல்லைனா வெளியில் ஜாலியாக போகிறதோ நல்லதாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பணி சுமை கூடுற மாதிரி இருக்குது. டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை சரியாக இல்லை.
கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சுமூகமாக நடக்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேசும்போது கொஞ்சம் அமைதியாகவும் கட்டுப்பாடவும் வார்த்தையில் கவனமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வம்ப விலைக்கு வாங்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் வருத்தத்தை தர மாதிரி இருக்கும். இருந்தாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பார்த்து நிதானமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெம்பான ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வளர்ச்சிக்கு சாதகமான சில செயல்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற செயல்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு நன்மை தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்பாராத இடத்துலேருந்து உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சுபகாரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. வெளிவட்டார நட்புகள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பசங்க ஓரளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு அவங்களோட படிப்புலேயும் ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட காரியங்களுக்கும் செயல்களுக்கும் பாராட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. மனசில் நல்ல ஒரு திருப்தியோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாக ஆக்க முடியும். பயணங்கள் மூலயமா 2 பேரும் ஜாலியாக வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. துணைக்கூட இன்றைக்கி நேர்மையாக விசுவாசமாக நடந்துக்கிட்டு சந்தோஷமாக துணையை ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அவங்களும் நல்ல ஒரு புரிதலோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே திருப்தியாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமான ஆரோக்கியம் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்குது. சந்தோஷத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றிக்கொள்ள இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மந்தமான நாளாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி கடினமான சூழல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் பேசுகிற பேச்சுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். யோசித்து வைங்க. இன்னொரு நாளைக்கு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வியாபாரம் பாதிப்பில்லை. சொத்து சம்பந்தமான வழக்குகளில் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் தெம்பு தர மாதிரி இருக்கும். வேலைகளை கொஞ்சம் பார்த்து சோர்ந்து போகாமல் செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பயம், எதிர்காலத்தை பற்றி கவலை அது உங்ககிட்ட இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரியோ கோபப்படுற மாதிரியோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மகிழ்ச்சி குறைய வாய்ப்புகள் இருக்குது. பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாள் போக வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக, அதாவது வீட்டை புதுப்பிக்கிறதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அவசிய தேவைங்கிறனால செலவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. கவலை இல்லை.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பொறுத்தளவுக்கு கோயிலுக்கு போகிறதோ பிரார்த்தனை செய்கிறதோ நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. பதட்டப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக இன்றைக்கி நாளில் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு வருத்தப்பட வேண்டாம். முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது இல்லைன்னா ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மனசில் நல்ல பலன் தர மாதிரி இருக்கும். வரவு நல்லா இருக்குன்னு சொன்ன அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சியில் வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. சுப காரியங்களுக்கு உண்டான முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வர பணத்தில் கடனை அடைக்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு தேவையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளை இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்கள மூலிமா சில தொந்தரவு இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்கள் கிட்ட பொறுமையும் நிதானமும் இருந்தால் போதும். திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க. தவறுகள் நடக்காமல் பார்த்துக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் இருக்கிற பிரச்சனையை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது. அது உறவில் மகிழ்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கட்டாயம் இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். முடிச்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் தண்ணீர் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்றதும் நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த பாதிப்பும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி பசங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இலக்குகளில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. மனசை வருத்தப்படுத்திக்காதீங்க. உங்களோட இலக்குகளை அடைய சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சில மாற்றங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது முழு அளவில் உங்களுக்கு நல்ல பலனை தரலனாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி மனைவி வழி உறவினர்கள் மூலிமா சின்னதாக உதவியோ ஒத்துழைப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் நண்பர்களோட உதவியால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நாள் இல்லைனாலும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. சூழ்நிலை கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். மனசளவில் பக்குவமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையும் காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. விட்டு கொடுத்து போங்க. மனசில் இருக்கிற வேறுபாடு எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக அவங்க கூட வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண வரவை ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் அனுகூலமும் இல்லை. பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. அமைதியாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில். பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க சாதகமான பலன் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். அவங்களோட முன்னேற்றம் குறித்து நல்ல ஒரு பலன் தர விதத்தில் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் காட்டுவீங்க. செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுப காரியங்களுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. தொழில் விஷயமாக பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை விஷயமாகவும் அது மூலிமா சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான வேலை நாளாக இருக்குது. நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது. உங்களோட வேலைகளை நீங்கள் செய்கிற முறை, உங்களோட திறமையை பயன்படுத்தி, செயல்திறன் பயன்படுத்தி செய்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக அமைகிற மாதிரி இருக்குது. அது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். சில வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகமான மனநிலை தொணக்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கிறனால மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிலையான வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையான செலவுகளுக்காக பண்ணுறதுனால வருத்தங்கள் எதுவும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உற்சாகமும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற மனசு உணர்ச்சியும் 2மே ஒன்றிணைந்து இருக்கிறதுனால சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி தைரியமான உற்சாகமான ஒரு நாளாக இருக்குது. சுகமான நாளாகவும் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சுய முயற்சிகளால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்களை வெற்றி பாதை நோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகளோ இல்லைன்னா புதிய பதவிகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் போட்டி பொறாமைகள் குறைஞ்சி லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்க, கூட பிறந்தவங்க உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு தர மாதிரி இருக்கும். சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. செலவுகளும் இருக்குது. பார்த்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட முறையான அணுகுமுறை, திட்டமிட்டு செயல்படுதல் நல்ல ஒரு பாராட்ட பெற்று தரக்கூடிய விதத்தில் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஜாலியாக மாலை நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிப்பு உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலன் தர மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தெளிவான ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட இந்த நாளை கொண்டு போங்க. ஆக மொத்தம் மகர ராசிக்கு நாள் முழுக்க தெளிவான நாளாகவும் நம்பிக்கையான நாளாகவும் இருக்குது. சாதகமான பலன்கள் இருக்குது. தேவையான வாய்ப்புகளும் தேடி வர காத்திருக்கு. சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனும் பிரச்சனைகளும் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக இன்றைக்கி நாளை எப்படி தள்ளுறதுன்னு மட்டும் யோசிங்க. எதிர்கால குறித்த கவலையும் பயமும் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்த பிரார்த்தனை செய்கிறதோ கோயிலுக்கு போயிட்டு வரதோ நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். பசங்களால் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலிமா லாபம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அணுகலும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இன்றைக்கி தொழில்லையும் சரி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேரத்துக்கு முடிக்க முடியாது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் குறைவாக இருக்கிறதுனால உங்களோட திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி சவால்களை கையாள வேண்டியதாக இருக்கும். பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்றைக்கி தொணக்கிட்ட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கிட்ட நம்பிக்கையாக இனிமையாக பேசி பழக வேண்டியதாக இருக்கும். ஆஃபீஸில் இருக்க டென்ஷனோ வீட்டில் தொழிலில் இருக்கிற டென்ஷனையோ வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை இன்றைக்கி குறைக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது, ஆனால் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறை தெரியுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்குது. தெளிவாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி. இன்றைக்கி வந்து மனசில் கொஞ்சம் நிம்மதி குறைஞ்ச நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ செய்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. எந்த ஒரு புதிய காரியங்களையோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பல விஷயத்தை போட்டு குழப்பிக்க வேண்டாம். மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணுன்னா மனசை அமைதியாக வச்சுக்க ஜாலியாக தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத சூழ்நிலைகள் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை ஒழுங்குமுறையோட அதே மாதிரி திட்டமிட்டு தவறு எதுவும் நடக்காமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அது பின்னாடி பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலையை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு அவங்க கூட உற்சாகமாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா நாளில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது, ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியதாக இருக்குது. உங்களோட பதட்டம் காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொலைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம், நேரத்துக்கு சாப்பிடுங்க. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் நமக்கு வேண்டியது அமைதியும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் போதும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது. ஷார்ட்ஸையும் பாருங்கள். நவராத்திரிக்கு உண்டான 3வது நாள் ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. அதையும் பார்த்து அதுக்குண்டான பூஜைகளை செய்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.